வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தீபாவளி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் கொட்டும் மழையில் அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. கூடுதல் கட்டணம் வசூலித்த நகராட்சி கட்டண கழிப்பிடம் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் நேற்று இரவு லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் நள்ளிரவு கனமழை பெய்தது. தற்போது வரை 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது பாதிக்கப்படும் இடங்களான வெங்கடா நகர், ரெயின்போ நகர், பாவாணன் நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. மேலும் வேலைக்கு செல்பவர்கள், வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை அளிக்கவில்லை. இதனால் மழையில் நனைந்தபடியே மாணவர்கள், பெற்றோர்கள் சென்றதால் மிகவும் அவதியுற்றனர். முதல்வர், கல்வித்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், கல்வித்துறை இயக்குநர் என ஒவ்வொரு முறையும் ஒருவர் விடுமுறை அறிவிப்பை வெளியிடுவதால் மழை காலங்களில் விடுமுறையை யார் அறிவிப்பார் என்ற குழப்பம் நிலவுகிறது என்றும், புதுச்சேரி 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த இடர்பாடு எங்களுக்கு வழியாது போடுது. ஒரு நாள் மழைக்கே இவ்வளோ தண்ணி, வீடு ஃபுல்லாக தண்ணி வருது. நாங்கள் 2 வீலர் எடுத்து போதும் 4 வீலர் எடுத்து வர வேண்டிய நிலமையில் இருக்குது. இதுக்கு ஏதாவது பார்த்து ஒரு வழி செய்யுங்க. தீபாவளி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் கொட்டும் மழையில் அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அமைப்புசாரா நலவாரியத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள், தையல் மற்றும் சமையல் கலைஞர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ரூபாய் 3000 உயர்த்தி வழங்க கோரி அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் அமைப்புசாரா உறுப்பினர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகையை உயர்த்தி ரூபாய் 1500 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். கட்டிட தொழிலாளர்களுக்கு மட்டும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உட்பட பலருக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்யும் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கொட்டும் மழையில் கடற்கரை சாலை அருகே உள்ள அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. கூடுதல் கட்டணம் வசூலித்த நகராட்சி கட்டண கழிப்பிடம் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இயங்கி வரும் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி மூலம் ஏலத்தில் எடுத்து தனிநபர் ஒருவர் கட்டண கழிப்பிடம் நடத்தி வருகிறார். இந்த கட்டண கழிப்பிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக புகார் வந்தது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் திடீரென்று கட்டண கழிப்பிடத்தை ஆய்வு செய்தார். அப்பொழுது அங்கு வருகின்ற பொதுமக்களுக்கு 5 ரூபாய்க்கு பதிலாக கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது என்பது தெரிய வந்தது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு வருகின்ற ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். இதில் கழிப்பிடம் செல்வதற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார் அளித்தனர். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டணம் வசூலித்த கட்டண கழிப்பிடம் நடத்தும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க காரைக்கால் நகராட்சி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டார். இந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஸ்கூலுக்கு ஒரு ஆட்டோ கொடுத்து எல்லா பிள்ளைங்களும் ஏற்றிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் யாராவது கையை பண்ணிட்டா ஆட்டோ வாங்கி தரோம், ஃப்ரீயாக வாங்கி தரோம். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சார்பு மாவட்ட ஆட்சியர்கள் சோமசுந்தர் அப்பாராவ் கொட்டாரு, இஷிதா ரதி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங், துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்கள் புழக்கம், கடத்தல் மற்றும் விற்பனையை தீவிரமாக கண்காணித்து தடுத்தல், போதைப் பொருட்களுக்கு எதிரான மற்றும் போதைப் பொருளினால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் கல்வி நிறுவனங்கள் அருகே சாலைகளில் மஞ்சள் கோடுகள் வரையும் பணியை விரைவில் முடிக்கவும், குறிப்பிட்ட அந்த சுற்றளவில் உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஆட்சியர் உத்தரவிட்டார். The Department of Psychiatry in Jipmer is already running the de-addiction center in TCC in Jipmer. It is the current plan of conducting the event is also being monitored from the Department of Psychiatry. மணவெளி தொகுதியில் நடைபெறவுள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணி, கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல், டிஎன் பாளையம் பகுதியில் தடுப்பணை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டு பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் வருவாய்த்துறை ஆகிய அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமையில் இன்று சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநில சுகாதார இயக்கம், மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் இணைந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் புகையிலை மற்றும் போதைப்பொருள் பாதிப்பு குறித்த கல்லூரிகளின் தலைவர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், உடல்நலக் கேடுகள், குடும்பம் மற்றும் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநில புகையிலை கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் வெங்கடேஷ் வரவேற்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தொடக்க உரையாற்றினார். சிறப்புரையை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கினார். நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக போதை மற்றும் புகையிலை பற்றிய விளக்க உரை டாக்டர் பிரகாஷ் மதியழகன், இணை பேராசிரியர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி அவர்களால் வழங்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியாக போதை மற்றும் புகையிலைக்கு எதிரான உறுதிமொழி அனைவராலும் எடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் 1.5 ஆண்டுகளிலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் சமையலறை தோட்டம் வந்துவிடும் என்று கல்வித்துறை செயலர் ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் காய்கறி, கீரைகள் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் சமையலறை தோட்டங்கள் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமையலறை தோட்டம் இன்று தொடங்கப்பட்டது. கல்வித்துறை செயலர் ஜவஹர் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்திட்டம் தொடர்பாக கல்வித்துறை செயலர் ஜவஹர் கூறுகையில், புதுச்சேரியில் தற்போது 65 பள்ளிகளில் சமையலறை தோட்டம் உள்ளது. மாணவர்கள் படிப்பதுடன் காய்கறி, கீரை விளைவிக்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் விவசாயத்தையும் அறிவார்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கற்பார்கள். 1.5 ஆண்டுகளில் அனைத்து பள்ளிகளிலும் சமையலறை தோட்டம் வந்துவிடும். இங்கிருந்து காய்கறி, கீரை ஆகியவற்றை அட்சய பாத்திரா எடுத்து சென்று சமைத்து அவர்களுக்கு மதியம் சத்தான உணவாக திருப்பி தருவதால் இச்சத்து குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றார்.
திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். திருக்காமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் மூலம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் லட்சுமண கிருஷ்ணா மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்க தலைவர் குலசேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பங்குதாரர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் இயக்குநர் வேணுகோபால், கோவிந்தன், நாராயணசாமி, ஜனார்த்தனன், புண்ணியகோடி, அன்பரசி, இளஞ்செழியன், பாண்டியன், வீரப்பன், தினேஷ்குமார் மற்றும் காரைக்காலை சேர்ந்த பஜன்கு வேளாண் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 23,60,000 செலவில் மதகடிப்பட்டு கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜ், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணிக்காக இந்து அறநிலையத்துறை மூலமாக வழங்கப்பட்ட ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் புதுவை அரசாங்கத்தின் கோவில் புனரமைப்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக இந்து அறநிலைத்துறை மூலமாக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் சிறப்பு அதிகாரியிடம் ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் புனரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, பணிகள் எந்த அளவு முடிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் ஆய்வு கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 மற்றும் அக்னி சிறகுகள் சுய உதவிக்குழு திருநங்கைகள் கூட்டமைப்பு இணைந்து திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன், புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக திருநங்கை தலைவி ஷீடல் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மதன் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு இடையே மன அழுத்தம் பற்றி சிறப்புரையாற்றினார். இதில் மன அழுத்தம் எவ்வாறு நிவர்த்தி செய்வது மற்றும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருநங்கைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் திருநங்கை தலைவி ஷீடல் பேசுகையில், திருநங்கைகளுக்கு என்று ஒரு நாள் ஒதுக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்க வேண்டும், தாங்களும் மருத்துவம் பார்க்க வசதியாக இருக்கும் என்றும் மருத்துவரிடம் கூறினார். திருநங்கைகள் ஷீடல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மருத்துவர் செவ்வாய் அல்லது புதன்கிழமை வந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் வீட்டுக்காரர் தான் எனக்கு பிரச்சனை. ஸோ குடிக்கிறதுக்கும் நியாயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எது மன அழுத்தம் தெரிஞ்சுக்கலாம். எதனால நான் கல்யாணமே தான் மன அழுத்தமே. இப்போ ஒரு பிள்ளைக்கு பரீட்சைக்கு படிக்க முடியல, மார்க் வருமா, ஃபெயில் ஆகிடுவேனாலும் தான் நம்ம ஒருத்தம் இருக்கும். இட் இஸ் அன் இண்டிவிஜுவலிஸ்டிக். எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் யோசிக்கணும். ஓகே, யாருக்கிட்டுமே பதில். புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன், தட்டாஞ்சாவடி, தாகூர் நகர்
டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ், டான் போஸ்கோ முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் இணைந்து டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாமை நடத்தப்பட்டது. மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், AICCயின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன் மற்றும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வீடுகளின்றி சாலையோரம் வசித்து வருவோருக்கு புதிதாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் சுயேட்சை MLA நேரு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை உறுப்பினர் நேரு சமூக நல அமைப்புகளின் ஒருங்கிணைப்பாளராகவும் உள்ளார். நேற்று தனது ஆதரவாளர்களுடன் புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் வீடுகளின்றி சாலையோரம் ஏராளமானோர் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு நகரின் மையத்தில் ரெட்டியார்பாளையம், லேம்பாட், சரவணன் நகரில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. தீபாவளி உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளிகள் கொட்டு மழையில் அமைப்புசாரா தொழிலாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. கூடுதல் கட்டணம் வசூலித்த நகராட்சி கட்டண கழிப்பிடம் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. இத்துடன் மின்னல் TV செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.